துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, மனிதரில் ஒருவரும் கண்டிடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. சத்தம் உயர்த்தி முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே கரங்களை உயர்த்தி வேண்டுமே, நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே. ஆவியானவரே போதுமே, நீர் போதுமே, நீர் போதுமே. ஆவியானவரே ஆமாண்டவரே, இந்த ஆராதனையில நீங்க வேணும்பா, உங்க பிரச்சனை வேணும்பா. உங்க பிரச்சனை இல்லாத ஆராதனை, உங்க வழி நடத்துதல் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேணாம்ப்பா. உங்க பிரசன்னத்தோடு கூட உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். எங்க 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே, நீர் எங்கள் நடுவில் நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உங்க தெய்வீக பிரச்சனை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா எதிர்ப்புகள் மாறட்டும். எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக.
ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்களை கர்த்தர் நீர் துரிதமாய் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அநேகரை கர்த்தர் இந்த ஆராதனைக்கு நேராய் அழைத்து கொண்டு வருவீரா. ஆண்டவரே, இந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஆனது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீரா. அநேகர் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீரா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறதா நம்முடைய தாசனை கர்த்தர் மகிமையாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நீர் தருவீராக. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமென், அல்லேலூயா. நம்மளும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல், வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. இந்த பொடிய பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கொண்டு எல்லா இடங்களிலும் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு நார்மலான மற்ற கிறிஸ்தவர்களைப் போல் அல்ல, நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, நம்மை கொண்டு எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், நம்முடைய சபை நடுவில், நம்முடைய ஜனங்களின் நடுவில் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாம் என்றும் ஆளுகை செய்கிறார் என்ற பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புஸ்தகத்திலே அந்த பாடல் தாளிலே 6வது பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. செய்து பாருங்க, வெற்றி நல்ல கரங்களை தட்டி, இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. நல்ல கரங்களை தட்டி, வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சத்தமாம், மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்ற. சத்தம் உயர்த்தி, ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். சேர்ந்து பாடுங்க. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம்,
கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும், மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. பாடுங்க. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சத்தமா பாடுங்க, நீங்க பாடுங்க. இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நீர் மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நீர் மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. பாடுங்க. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நீர் மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவா. கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சொல்லுங்களேன். மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்ற, நல்ல கரங்களை தட்டி, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தார் இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நம்ம எத்தனை பிரச்சனைகளோடு இருந்தாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தில் இருந்து, அல்லேலூயா, நம்ம எத்தனையோ பாடுகளின் மத்தியில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் மாற பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் எப்பொழுது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் நம் கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதில் சொல்லப்படுற, ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நீர் மூளைக்கல்லாக. அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் எல்லாரும் உங்களை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்கிறார், யாரெல்லாம் உன்னை ஆகாதென்று ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பதாய் உன்னை நான் மூளைக்கல்லாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலை அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தராலே ஆகும்.
இது மனுஷனால் கூடாத ஒரு காரியம், ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது எல்லா கண்களும் ஆச்சரியமாய் உங்களை பார்க்கத்தக்க அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவது போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. எல்லாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை கொண்டு வந்தவங்க எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. உங்க சத்தம் உயரட்டும். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. திரும்ப சொல்லுங்களேன். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சத்தம் உயர்த்தி. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 பாருங்க. ஓஹோ 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 ஓஹோ. நீங்க பாருங்க. ஓஹோ 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 ஓஹோ. திரும்ப பாடுவோம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்ற. சத்தம் உயர்த்தி பாருங்க. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. இந்த பாடல் புஸ்தகத்தில் 2வது பாடல். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என்ற பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கபியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். நல்ல கரங்களை தட்டி. சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தம் உயர்த்தி. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே
என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசமா சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. பாடுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர் அவரே, என்னை சொல்லுங்க. அவரே என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசமா சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. பாடுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, மனிதனின் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய. திரும்ப ராஜ்யம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர் அவரே, என்னை காப்ப அவரே அவரே, அவன் அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ அவன் சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தா. பாடுங்க. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியா என்னை நினைத்தா. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தா. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியா என்னை நினைத்தா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து பாடுவோமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். சத்தம் உயர்த்தி காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அப்படி இருக்கிற இடங்களில் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, சிங்கக்கேவியானாலும் சூழ்நிலை எதுவானாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை விசாரிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களை வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இம்மற்றும் எங்களை காத்து வந்ததான தெய்வம், இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கு உதவி செய்ததான தெய்வம், நீர் இதுமேலும் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. இதுவரைக்கும் எங்களை விடாமல் கைவிடாமல் வழிநடத்தி வருகிற தெய்வம், எங்களை விட்டு விலகிடாமல் வழிநடத்தி வருகிற தெய்வமே. ஓ, அவரே என்னை காண்ப. நல்ல கரங்களை தட்டி அவரே என்னை காப்பவர், அவரே
என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். எல்லாம் சேர்ந்து பாடுங்களே. உந்தன் சிறகுகளின் என்றென்றும் மகிழச் செய்வீர். தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சத்தம் உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஓரி பலர ஷதரல ரகதலரபா. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தாருமையா, கிருபை தாருமையா. பலவீனம் தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. விசுவாசமா சொல்லுங்க. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. திரும்ப அறிக்கையிடுங்களே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி வாய் திறந்து பாடுவோமே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நல்ல சந்தோஷமா. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். திரும்ப சொல்லுங்க. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா இயேசு ராஜா நீ செய்த எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓரி பலர ஷதரல கதலரபா, ஓரி கதலர பௌலரா சந்தருமா கலர கதலர பலவா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய பாடுகள்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு சுகம் எங்களுக்கு உண்டாவதாக. ஓரி கதலர பௌலரா ஷதரல ரகதலர பலபா. இல்ல நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஓரி கதலர பௌலரா சந்தரகாதனர பலபா. பரிசுத்த ஆவியானவரே, ஓ நீர் எங்கள் மத்தியிலே விழாவிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் திரியங்களை அறிந்தவரே, எங்களோடு கூட வருகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே,
உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. அப்படி உள்ள வாங்களேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. ஓரி பலஷதரல ரகதலரபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சொல்லுங்க. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் நேரம் என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போன நேரம் என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் நடுவிலும் அல்லேலூ. சொல்லுங்களேன். கண்மலை அல்லேலூயா, ஆழியின் நடுவிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். சொல்லுங்க. நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
பாடுங்க. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். சொல்லுங்க. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும், ஆண்டவரே என் சத்துருக்கள் பெருக பெருக என்னுடைய பந்தி அளவையும் கர்த்தர் பெரிதாக்கி கொண்டே போவீரே. ஆண்டவரே நான் துதித்து பாடும் பொழுது எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை பாடிக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்க மாத்திர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஓ ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீரே ஆண்டவரே. கடைசியா அவங்க 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் நிர்வாசம் செய்யும். ஆமாண்டவரே இந்த சபை நடுவில் நிர்வாசம் பண்ணுவீரா. தாவீது சொன்னது போல சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொன்னது போல இந்த நாளிலே எங்கள் சபையாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும். இந்த கரங்கள் எங்களே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாரும் அமர்ந்து கொள்வோமாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அங்கே பின்னாடி கொஞ்சம் நபர்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்னாடி, சிறு பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. ஆமென் ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த சிறப்பு கூடுகைக்கு வந்திருக்கிறதான உங்களை கர்த்தர் அவிர்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த கூடுகையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நாம் சிறப்பு கூடுகைகளை நாம் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நமக்கான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நாம் அவருக்காக எவ்வளோ தூரம் பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசத்தை அறிந்து அவர் நமக்காக செயலாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய இந்த சிறப்பு முகாமிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறதான அருமையான தேவதாசனை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார்.
அப்போ அவரிடத்துல பேசும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னேன். ஒரு மனம் உவந்து நான் வருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒட்டச்சத்திர ஊழியத்திற்கு என்னை பொறுப்பாய் அனுப்பினதற்கு பின்பதாக இவருக்கு அருமையான போதகர் அவர்களுக்கு தெரிந்த உடனே எனக்கு அவர்கள் ஃபோன் பண்ணி என்னை விசாரித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஊக்கப்படுத்தினார்கள். அல்லேலூயா. 8 வருஷம் உதவி ஊழியராக இருந்தாலும் அண்ணன் அவர்கள் என்னிடத்தில் சொல்லும்போது, தம்பி, இப்போ தான் நீ உண்மையான ஊழியத்திற்கு நீ வந்திருக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போகிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போன பின்பாக ஒரு பெரிய பெருக்கத்தை நீ பார்ப்ப. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. நான் தொடர்ந்து சபையாக உனக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்காக சபையாய் அவர்கள் ஜெபித்தார்கள். சில உபவாச கூடுகையிலே நம்முடைய சபையினுடைய பெயரை சொல்லி அதை எப்படியாவது வளர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் படிக்கிறதான காலங்களிலே நானும் அருமையான அண்ணனும் ஒன்றாக தான் நாங்கள் வேதாகம கல்லூரியிலே ஒன்றாகத்தான் நாங்கள் படித்து முடித்ததற்கு பின்பதாக அவர்கள் திருமணமாகி திருவேங்கடம் என்கிறதான பகுதிக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். அருமையான பிரதர் ஜான்சன் மத்தியில் இருக்கிறதான ஜான்சன் அவர்களுடைய சொந்த ஊர் அந்த திருவேங்கடம், அதற்கு பகுதியில் தான். ஸோ அந்த ஊருக்கு அவர்கள் போகும் பொழுது அங்கே சபை என்று சொல்லி நம்மளை மாதிரி தான், சபைன்னு எதுவுமே கிடையாது. சின்ன ஒரு இடத்துல தான் அவர்கள் சபையை ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது அவங்க ஒரு சொந்த சபையை ஆண்டவர் கண்டு அந்த இடத்துல கட்டியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு ஊழியத்தை தான் அவர்கள் கொண்டு போய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பி கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுக்கு அதிகமான குடும்பங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஊழிய சாட்சிகளை, அனுபவத்தை என்னோடு கூட அதிகமாய் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். என்னை எங்கே பார்த்தாலும் என்னிடத்தில் வந்து அவர்கள் பேசுவார்கள், அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அல்லேலூயா. என்னை நேசிக்கிற ஒரு நல்ல அண்ணன், அப்படி தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். அவர்களும் நம் மத்தியில் இருப்பது நமக்கு கிடைத்த, நம்முடைய சபைக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். தொடர்ந்து நம்முடைய கரங்களிலே கொடுக்க நான் விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி தெய்வ மனுஷனை, தெய்வ வார்த்தையை நாம் வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆவியானவர் நம் நடுவில் ஈடுபடும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஷேக்கிது யாக்காத ராக்காது யாக்காத நாமா ரீபோலோது யாக்கா ராக்காது யாக்கதரே. நல்ல வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசணும். நல்ல வாயை விட்டு நல்லா பேசணும். ஒரு விடுதலையை பார்க்கணும், ஒரு மகிமையை பார்க்கணும், ஒரு பிரசனத்தை பார்க்கணும். ரீக்கிலேது யாக்கா ராக்காது யாக்கதரவோ ஷேக்கிது யாக்கதனா ரீபோலோது யாக்கலாது யாக்க ரேக்கிது யாக்கதரவோ லவலவது யாக்கனா ஷேக்கிதியாக்கா. பிரயாசத்தோடு இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகவும் வாஞ்சியோடு இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏதோ கடமைக்காக மாதம் நடத்திவிட்டு போகிற கூடுகை இல்லாதபடிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை, ஒரு எழுப்புதலை தருகிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராகாபாலா ஷகதரா போலோதியா கதனா ரீபலோதியா கபரபலவலவரியா கலபா ஷேகிதியா கதரபலவலவலவலியா கரலபா ரீபோனோதியா கமலாதியா கதரே கிதியா கதரே ஷேகிதியா கமனாகதியா கதரவலவா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியங்களை என் தேவனாய் கர்த்தர் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போவீராக. நகர செய்வீராக, அசைய பண்ணுவீராக, எழுப்புதல் அடைய வைப்பீராக. இயேசுவே நீ நல்லவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுவோம். இயேசுவே நீ நல்லவர். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்ல வாய்களை திறந்து பாடுங்களேன். இயேசுவே நீ நல்லவர்.
செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லுங்களேன், எப்படி எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாரத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாரத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர். உங்க சத்தங்கள் உயர்த்தப்படுவதாக. இயேசுவே நீ நல்லவர். ஓ இயேசுவே நீ நல்லவர். நீ கலதர கலகலவோ. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்து. நல்ல மெலத்தோடு அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் நல்ல மக்கள் நல்லவராகவே இருக்கிறார். உடைக்கப்பட்ட நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில், கவலையோடு இருக்கிற நேரங்களில், பலன் இல்லாத நேரங்களில், ஓ சோர்ந்து போய் என்ன செய்வதென்று திகைத்து போன நேரங்களில் அவர் நமக்கு நல்லவராய், ஓ வழியை காண்பிக்கிறவராய், பாதையை காண்பிக்கிறவராய், ஓ மகிமையாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி தான், நல்ல ஆவியில நிறைந்து, நல்ல அந்நிய பாஷைகளை தான் நல்ல பேசு, நல்ல விடுதலையோடு கத்திர மயப்படுத்துங்களேன். ஒரு புதிய வழிகளை, ஒரு புதிய வாய்ப்புகளை, ஒரு புதிய மேன்மைகளை இந்த சபைக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் நடக்காத மகிமையான காரியங்களை இந்த சபைகளில் கர்த்தர் செய்ய அவர் பெரியவராய் இருக்கிறார். Rakabala darabala bala 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 ba. Ori baba shakama rakama nama. Ori bala darakabala darakadere. Ori bala 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 yakala bala 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 ba. Ori mama mashaka baba. அவர் நிரப்புகிறார், நல்ல நிரப்புகிறார், நல்ல நிரப்புங்க, நல்ல நிரப்புங்க, நல்ல நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். இந்த இடத்துல நிரப்புகிறார். மகளை பெற்றுக்கொள், தேவ வல்லமையை பெற்றுக்கொள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இந்த சபை இன்னும் வளர்வதற்கு, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையா அக்கினியா ஆரிய அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கும்படியான கிரியைகளை நடப்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல வாய்களை திறந்து அந்த தேவ அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை பெற்றுக்கொள்ளுங்க. Shaka baba 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 raba baba 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 ori mama nadara kabala dara kabala balaba ori balavaria kala bala bala basagaria kala ori monoria kabala kadara kaba ori baba badara kamana dare kedir ori bala 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 எல்லா தடைகள் மாறுகிறது, எல்லா தடைகள் மாறுகிறது, எல்லா தடைகள் மாறுகிறது. எழுப்புதலுக்கு இருக்கிற தடைகள் மாறுகிறது, எல்லா எரிச்சல்கள் மாறுகிறது, எல்லா எரிச்சல்கள் மாறுகிறது. இந்த சபை வளரக்கூடாது இருக்கிற எல்லா தடைகள் மாறுகிறது. உங்க பிரயாசம் வீண் போகாது, உங்க கண்ணீரின் ஜெபம் வீண் போகாது, உங்க உபவாசம் வீண் போகாது, உங்க அலச்சல் வீண் போகாது. நிச்சயமாய் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். Rakabala dara baba baba shaka baba 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 ori mama na dara kaba baba 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 ori baba 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 shaka baba baba ori baloria kalavalavaria kalavalavalavalavalavalavalavalava. நிச்சயமாகவே இனி இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் நீர் கொண்டு போக போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்த போகிறேன். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம்.
இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கும் எப்பொழுதுமே தம்பி என்று மனதார கூப்பிடுகிற உங்களுடைய போதகர் பாஸ்டர் ஜான் பால், பாஸ்டர்மா மற்றும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியக்காரரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல பாடல் பாடுகிற, நல்ல ஒர்ஷிப் நடத்துகிற, நல்ல ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கிற, நல்ல ஆத்தும வாரம் தாகமுடைய, எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு குடும்பமாய் இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு இளம் ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பல சந்ததிகளை, பல ஊழியங்களை கர்த்தர் இந்த ஊழியரை கொண்டு இந்த பட்டணத்தில் அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்குமே நம்முடைய விசுவாச வார்த்தையின்படி நிச்சயமாக அது என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. உண்மையாகவே உள்ளே வந்த உடனே ஸ்தோத்திரம். எனக்குமே எங்கள் திருவேங்கடத்தில் நான் ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஒரு ஐஸ் கம்பெனி மாடில் ஒரு செட்டு போட்டு நடத்தினேன். தம்பி சொன்னது போல ஒரு அற்பமாய் ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம் ஆண்டுடைய கிருபையினால் இந்த நாட்களிலே ஒரு நிலத்தை வாங்க, ஆலயத்தை கட்ட, ஒரு 80லிருந்து ஒரு 100 ஆத்துமாக்கள் ஆராதிக்க ஒரு 7.5 வருஷத்தில் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் ஒன்றுமில்லாததில் ஒன்றை உருவாக்குகிறவர். நீங்கள் அநேகர் இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் இனி வருகிற நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க வைப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை வரும்போது இதை விட 10 மடங்கு சபை பெருகி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாக கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆவியானவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். ஒரு விசேஷித்த கூட்டங்களாக இருக்கிறபடியினால் இன்று மாலையும் நாளை காலையும் ஒரு தொடர் செய்தியாக உங்கள் மத்தியில் நான் பேச நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிறிய சபை என்கிறதான ஒரு நிலைமையிலே 2 பேர் 3 பேர் கூடி ஆராதிக்கிறோம் என்கிறதான இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய பெருக்கத்தை தரக்கூடிய சபையாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வுலகிலே நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே மெகா பெரிய காரியங்கள் என்கிறதான எண்ணங்களை தான் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். மெகா சீரியல், பிரமாண்ட நிகழ்ச்சிகள், பிரமாண்டமான கதை தொடர், மெகா பைட், கணினி என்று சொல்லி பெரிய பெரிய அளவில் தான் என்ன செய்கிறாங்க? எல்லாருமே உலகத்தில் உள்ளவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் திருச்சபையை குறித்ததான காரியங்கள் வரும்போது மினி இல்லைன்னா மிட்டி, அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு சிறியது என்கிறதான எண்ணங்களுக்குள்ளே இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிறுபான்மை என்றதான எண்ணங்கள், எங்கே 2 பேர் 3 பேர் என்கிறதான சிந்தனைகள், சிறுபான்மையினர் என்றதான நிலைமைகள், இப்படித்தான் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஒரு குழப்பங்களும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை, பெரிய அறுவடையை கர்த்தர் பார்க்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம். தேசமே பயப்படாரே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் இந்த சபைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை செய்வார். மெகா காரியங்களை கர்த்தர் செய்வார். பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்வாராம்? பின்மாரியை தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளி பட்சித்ததை கர்த்தர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஒட்ட நட்சத்திரம் பகுதியில் இந்த திருச்சபைக்கென்று வந்த ஆத்துமாக்கள் தேவனால் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்த தேவ சித்தத்தின்படி ஒன்று கூட வைத்ததான ஜனங்களை எல்லாம் சத்துரு பட்சித்து பிடுங்கி வைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் முறியடித்து மறுபடியும் கர்த்தர் ஜனங்களை திரும்ப கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொண்டு வருவார். ஒரு பெரிய காரியங்களை, ஒரு மெகா காரியங்களை கர்த்தர் உங்கள் ஊழியங்களிலே, இந்த ஒற்றை நட்சத்திர பகுதிகளிலே அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பின்மாறிய குறித்து தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் யோவேல் 2:28 அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், என் ஆவியை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன் சொல்றார். யோவேல் தீர்க்கதரிசி என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆவது அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஆவியை ஊற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூப்பர்கள், வாலிபர்கள் யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பெந்தேகோஸ்து நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு எழுப்புதலை யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த சத்தியங்கள் எங்கே நிறைவேறுகிறது? அப்போஸ்தலர் நாட்களிலே அது நிறைவேறுகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் சபையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேலே ஊற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி தான் கர்த்தரை மயப்படுத்துங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு 8 காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு மெகா சபையாக, ஒரு பெரிய சபையாக, ஒரு வளர்ச்சியடைந்த சபையாக ஒரு சபை மாறினதற்கு அந்த நாட்களில் நடந்த ஒரு 8 காரியங்கள் உங்கள் நடுவில் நான் பேச போகிறேன். இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை பேச போகிறேன். நீங்கள் மிகவும் எழுதி கொள்ளுங்கள், மனதில் பதித்து கொள்ளுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், சபையாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய சபையாய் இந்த சபை மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்ற வைப்பார். அல்லேலூயா. முதலாவது, ஒரு பெரிய ஒரு மெகா சபையாக மாற வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆவது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆவது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மிகுந்த சபையாக, ஒரு மெகா சபையாக, ஒரு பெரிய சபையாக எங்கள் சபை மாற வேண்டுமானால் முதலாவது நீங்களும் நானும் கடைப்பிடிக்க வேண்டிய காரியம் மிகுந்த பலமுள்ள சபையாய் மாற வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். மிகுந்த பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் நாம் சாட்சி கூற வேண்டும். இந்த ஒற்றை நட்சத்திர பகுதிகளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகுந்த பலமாய் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை மிகுந்த பலமாய் நீங்கள் சாட்சியாய் இந்த ஒற்றை நட்சத்திர பகுதிகளில் நீங்கள் அறிவிக்க அநேக ஜனங்களுடைய உள்ளங்கள், இருதயங்கள் திறக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் அவர் உதவி செய்வார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்களுக்கு சிலுவையிலே அறையப்பட்டதோடு கூட இயேசு கிறிஸ்து முடிந்து விட்டார். அதற்கப்புறம் உயிர்த்தெழுதல் என்கிறதான ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, மகிமையை, பிரசனத்தை, கிரியையை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் மிகுந்த பலமாய் என் சபை இன்னும் பெருக, என் சபை இன்னும் பெரிய லெவலுக்கு போவதற்கு, ஒரு மெகா சபையாய் மாறுவதற்கு நான் மிகுந்த பலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த பகுதிகளிலே, தெருக்களிலே, கிராமங்களிலே, ஜனங்கள் நடுவிலே நான் வைராக்கியமாய் நான் சொல்லுவேன். மிகுந்த பலமாய் சொல்லும் போதுதான் ஒரு மிகுந்த ஒரு பெரிய சபையாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உயிர் தராவிட்டால் நமது பிரசங்கம் வீண். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் நம்முடைய சுவிசேஷம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிற செய்தியை மிகுந்த பலமாய் அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவர்கள் சாட்சியாய் எல்லா இடங்களிலும் அறிவித்தார்கள். அங்கே சபைகள் பெருகின. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் எங்கள் கிராமத்தில், தெருக்கல்ல, ஜனங்கள் நடுவில் நாங்கள் சாட்சியாய் அறிவிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:31 பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் இறங்கின போது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் தைரியமாய் வசனத்தை பலமாய் அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தைரியத்தோடு ஒரு பலத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் பலனும் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கே. வாசிங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறது? 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவரும் சுற்றி திரிந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அவருக்கே ஒரு வல்லமை பலன் தேவைப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்களையும் என்னையும் இந்த பட்டணங்களிலே பயன்படுத்த வேண்டுமானால், நம் சபையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமானால், நீங்களும் நானும் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த பலமாய் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வைராக்கியமாய் நாம் சொல்லியே தீர வேண்டும். நாம் பிரசங்கம் பண்ணி ஆக வேண்டும். சுவிசேஷம் அறிவித்து ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பெரிய சபையாய், ஒரு மெகா சபையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி வார்த்தை என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் அது தேவையா இருக்கிறது. பயந்து போய் இருந்தவன் தான் பேதுரு, ஓடி போனவன் தான் யோவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பயந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் இப்படி செய்து விடுவார்களோ? பயந்து சோர்ந்து ஓடி ஒளிந்து வாழ்கிறதான ஊழியங்களிலே ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடியாது. நாம் தம்மை தற்காத்து கொண்டால், உபத்திரவம் வரக்கூடாது என்று தற்காத்து கொண்டால், நாம் இருக்கிற நிலைமையிலே தான் இருந்து விட வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தைரியமாய் பலமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, நாங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் சாட்சியாய் அறிவிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களுக்குள் இருக்கிறது, வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது. ஆவியானவர் எங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்து எங்கள் சபையை அவர் மெகா சபையாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 19 வயதில் என்னுடைய பின்மாற்றம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு பின்மாற்றம், மாம்சத்தில் நிறைந்தவனாய் தூத்துக்குடி பகுதியில் மிகவும் ஒரு கடினமான ஒரு மனிதனாய், யார் எதை சொன்னாலும் அவர் கீழ்ப்படியாத ஒரு மனிதனாய் ஒரு வாலிப நாட்களில் இருந்தேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கிறிஸ்தவ தாயாரிடத்தில் போய் நான் சொன்னேன், நான் மரித்து விடலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, எப்படி நான் வாழ்வதென்று எனக்கு தெரியவில்லை. என் தாயார் சொன்னாங்க, ஒரு 3 நாள் நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். 19 வயதில் 3ஆவது நாள் உபவாச ஜெபத்தின் முடிவில் இரவு நேரங்களிலே அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேண்டும் என்று நான் முழங்கால் படியிட்டு கதறி ஜெபம் பண்ணி விட்டு படுத்து விட்டேன்.
படுத்து கொண்டு தூங்க போன என்னுடைய உதடுகள் அசைந்தது. அந்நிய பாசையை நான் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போகலை, ஒரு ஊழியக்கார இடத்துல போய் தலையை கொடுக்கலை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளலை. 3 நாள் உபவாசம் பண்ணினேன். 3வது இரவில் என் உதடுகள் அசைந்தது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். 3வது நாள் 10 மணிக்கு நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தவன். விடிய 5 மணி வரை அந்நிய பாஷை பேசி கொண்டே இருந்தேன். பலமாய் கர்த்தர் இறங்கி கொண்டே இருந்தார். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு போர்டு வருகிறது, நாமக்கல் என்கிற போர்டு வருகிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்குள் கிடைத்த பின்பு என்ன செய்வது, என் எதிர்காலம் என்ன என்று திகைத்து போய் இருந்த சூழ்நிலையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். எனக்குள் ஒரு பலன் வந்தது. கர்த்தர் என்னை சரியான பாதையிலே நாமக்கலுக்கு என்னை அழைத்து கொண்டு போனால் இந்த இடத்துல நான் நிற்பதற்கு காரணம் அன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பலனும் எனக்கு கிடைத்ததுனால தான். நல்ல கையை தட்டி எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல அந்த பரிசுத்த ஆவியானுடைய நல்ல பலனை நல்ல கொஞ்ச நேரம் பெற்றுக்கொள்ள பார்ப்போம். நல்ல ஆவியில் நிறைந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன், ஒரு மிகுந்த பலன், ஓ இயேசுவை குறித்ததான, உயிர் தெளிதலை குறித்ததான, ஓ ராசிகா தர்ராகா, ஓ நல்ல 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 பலத்தோடு அந்த பரிசுத்த ஆவியினுடைய புது பலனை கத்த தருவார், ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார். சபையே 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 சபையே, நீங்க எழும்ப வேண்டும், நீங்க எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க எழும்ப வேண்டும், நீங்கள் பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக எழும்ப வேண்டும். நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையில இருக்கக்கூடாது. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜனங்களை சந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்து, உயிர் தெழுதலை குறித்து நீங்கள் பலமாய் சாட்சி சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்தது, அவருடைய பலன் உங்களுக்கு வந்தது. ஓ மிகுந்த சபையாய், ஒரு பெரிய சபையாய் நீங்கள் இருக்கிற சபையை மாற்றும்படியாக, ஹல்லேலூயா, ஒரு மெகா சபையாக, ஒரு பெரிய சபையாக, ஒரு எழுப்புதல் உள்ள சபையாக மாற வேண்டுமானால் எல்லாரும் சொல்லுங்களேன், முதலாவது என்ன செய்யணும்? மிகுந்த பலமாய் இருக்க வேண்டும். மிகுந்த பலமாய் ஆராதிக்க வேண்டும். மிகுந்த பலமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மிகுந்த பலமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். மிகுந்த பலமாய் பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை, ஓ சோத்திர, பிசாசை துரத்த வேண்டும். வியாதி உள்ளவர்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா கிராமங்களுக்குள்ளே செல்ல வேண்டும். எல்லா தெருக்களுக்குள்ளே செல்ல வேண்டும். நீங்கள் மிகுந்த பலமாய், என்றைக்கு இது திருச்சபை எழும்புகிறதோ அன்றைக்கு இது திருச்சபையை ஒரு மெகா சபையாக கர்த்தர் மாற்றுவார். எழும்பணுங்க, எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எழும்பு பண்ணுவாராக, பலனை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. 2வதாக, நம்ம சபை ஒரு மெகா சபையா, ஒரு பெரிய சபையா, இந்த ஒற்றை நட்சத்திர சபை மாறணும்னா என்ன செய்யணும்? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:33. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மிகுந்த கிருபை, பரிபூர்ண கிருபை, ஓ ஹல்லேலூயா, ஓ பெரிய கிருபையை அவர்கள் எல்லாரும் பெற்றார்கள். இன்றைக்கு எங்க சபை பெரிய சபையா, இந்த ஒற்றை நட்சத்திர சபை மாறணும்னா இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பரிபூர்ண கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிருபை இல்லாதவன், நான் செய்கிறது வாய்க்காது, ஓ சோத்திரம் எங்கள் ஊழியம் வளராது, ஓ நாங்கள் எடுக்கிற திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகிரும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊழியங்கள் வளராது. எங்களுக்கு தேவையான பரிபூர்ண கிருபையை கர்த்தர் அவர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் சபைக்கு கர்த்தர் பரிபூர்ண கிருபையை, மெகா சபையாக மாறணும், ஒரு மெகா கிருபை எங்களுக்கு தாங்க, ஒரு பூரண கிருபையை தாங்க, ஒரு மிகுந்த பலத்தை தாங்க, ஒரு மிகுந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எங்க அந்த மிகுந்த கிருபை வேணும்னா, ஒரு பரிபூர்ண கிருபை வேணும்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒரே மனமும், வாசிக்க இந்த வசனத்தை, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எந்த சபை தேவ சமூகத்தில், தேவனுடைய ஊழியத்தில், தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனுடைய ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்கிறதுல எந்த சபை ஒரே இருதயமாய், ஒரே கூட்டமாய், ஒரே நோக்கத்தோடு, ஒரே தரிசனத்தோடு செயல்படுகிறதோ அந்த திருச்சபைக்கு தான் தேவன் பரிபூர்ண கிருபையை கத்த தருகிறார். நல்ல கையை தட்டி நல்ல பரிபூர்ண கிருபையை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பரிபூர்ண கிருபை எங்களுக்கு தாங்க, ஒரு பூரண கிருபை எங்களுக்கு தாங்க. ஒரே இருதயம் எங்களுக்குள் வர வேண்டும், ஒரே மனது எங்களுக்குள் வர வேண்டும். எங்க சபை ஒரு எழுப்புதல் அடையணும். எங்க சபையில 30, 60, 100 ஆத்துமாக்கள் பலன் கொடுக்க வேண்டும். ஒரு நிலங்களை வாங்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து எங்க சபையில் ஆராதித்து இந்த ஒட்டர சத்திர பகுதியில் எங்க சபை ஒரு மேன்மையான சபையா எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எங்கள் தேவன் எங்க சபையை அவர் கலங்கிற விளக்கமாய், அவர் உப்பாக, ஒரு வெளிச்சமாக மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு பரிபூர்ண கிருபை இந்த சபைக்கு அது தேவை. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அந்த பரிபூர்ண கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த பூரண கிருபையை தாங்கப்பா. எங்க சபை அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஐயா. ஒரே இருதயமோ, ஒரே சிந்தையோ, ஒரே எண்ணம் உள்ளவர்களா எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வராதபடிக்கு, எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வராதபடிக்கு பூரண கிருபையை பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு வேளையில இங்கே வந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு வேளைகள் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ உள்ள காலங்களில் பல வேறுபாடுகள் வந்து விடுகிறது. நீங்கள் எல்லாரும் ஒரே மனமாய், ஒரே இருதயமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறத்தில் வேறுபாடு, படிப்பில் வேறுபாடு, ஜாதியில் வேறுபாடு, குணங்களில் வேறுபாடு, இப்படி ஒரே சபைக்குள்ளே, ஒரே குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருப்போமானால் நம்முடைய சபை தேவனிடத்தில் பரிபூர்ண கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி தலையிலேயே சொல்லுங்களேன். ஒரே சிந்தை வேணும், ஒரே எண்ணம் வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து வாசிங்க, யாக்கோபு நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:1 வாசிங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இங்கே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது என்று சொல்லி யாக்கோபு இதை கண்டித்து உங்க இச்சைகளினால் வருகிறது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நல்ல கையை தட்டி தான் கர்த்தரை மயப்படுத்துங்களேன். அவர் அதிக கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எனக்கு பூரண கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்குள்ளே மாம்சம் வராதபடிக்கு, எனக்குள்ளே பெருமை வராதபடிக்கு, எனக்குள்ளே பிரிவினை வராதபடிக்கு, எனக்குள்ளே சுயம் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே தன்னைத்தான் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அந்த பரிபூர்ண கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க சபையில் நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த பதவியை சார்ந்தவர்கள், எந்த வருமானத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு வெளியே செருப்பை கலத்தி போடும் போது இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கலத்தி கீழே விழணும். இல்லையா சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் செருப்பை கலத்தி போடும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி அர்ப்பணித்து தேவ சபையில் வந்து பரிபூர்ண கிருபை பெற்றுக்கொள்ளுகிற ஆத்துமாக்களாய் சபைகளுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்தோத்திரம் அநேகர் வந்து என்ன செய்கிறது இல்லைன்னா வெளிப்படையாக சண்டை போடுறது கிடையாது. வெளிப்படையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் அதனால் சண்டை போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம், தர்க்கம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்
12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாது ஒரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதுனால் கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்களேன். அநேகர் வெளிப்படையாய் சண்டை போடுவதில்லை, ஆனால் இருதயத்தில் என்ன இருக்குது? கசப்பான வேர். தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல நான் ஒரு அன்பாக கேட்குறேன், எங்கள் சபை வளரணும், எங்களுக்கு பூரண கிருபை வேணும். தயவு செய்து என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு வெறுப்பு காயங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்துலேருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. கசப்பான வேறு முளைக்கவே கூடாது, பிட்டிங்கி எரிஞ்சிடணும் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் சபையில் யாரோடு கூட இல்லை, எங்கள் வீட்டுக்காரோடு தான் இருக்கிறேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோடு தான் இருக்கிறேன். கசப்பு கர்த்தர் கிருபை தருவாரா? தந்துருவாருன்னு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை, நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தில் இருக்கிறதானே கசப்பு காயங்கள் எல்லாம் எடுத்து போட வேண்டும். அந்த பூரண கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். எதையும் விட நமக்கு கிருபை தான் அதிகம் தேவை என்றதான எண்ண மனப்பான்மை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2 கொரிந்தியர் 13:14 அப்படி தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 13:14 முதலாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியவை என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, 2வது தேவனுடைய அன்பு, 3வது ஐக்கியம். அப்ப இன்னைக்கு முதலாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டியவை என்ன? தேவ கிருபை. அப்போ எங்க சபைக்கு எங்களுக்கு முதலாவது தேவையானது தேவ கிருபை எங்களுக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஓ உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக, உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக, ஒரு பரிபூர்ண கிருபையை தருவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், நீ கிருபையில் பலப்படு. நீ எதில் பலப்படுறியோ இல்லையோ, நீ தேவ கிருபையில் பலப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கிருபையில் பலப்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் கிருபை, இன்னும் கொஞ்சம் கிருபை. ஓ கிருபை மேல் கிருபை, வல்லமை மேல வல்லமை, மகிமை மேல மகிமை, எழுப்புதல் மேல எழுப்புதல், அறுவடையின் மேல அறுவடை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கிருபை வேணும்னா நல்ல அதிகாலையில் நல்லா தூங்குங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சோத்திரம். உற்சாகமாக அல்லேலூயா சொல்கிறீங்களே, உங்களை போல சோத்திரம். அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கம்மா. அல்லேலூயா சொல்லுங்களேன் சோத்திரம். அதாவது நம்ம தெளிவாக அதை புரிந்து கொண்டு பேசணும், அது நல்லது. எங்கள் பாஸ்டர் அவர் ஒரு பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், இந்த வார்த்தையின்படி நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். என்ன செய்யணும்? இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்கும்படி நான் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே எங்கள் சபையில் ஒரு காது கொஞ்சம் அறகுறையாக கேட்குறவர் நேர வேகமாக போய் ஆலயத்துக்கு முன்னாடி இருந்ததான ஒரு கடையில் போய் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி அப்படியே அர்ப்பணித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த உப்பு பாக்கெட்டை கொண்டு போய் இந்தாங்க பாஸ்டர்ன்னு போய் கொடுத்தாரு. என்னையா உப்பு எதுக்கு கொடுக்குற? நீங்கள் தானே உப்பு கொடுங்கன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஒப்பு கொடுங்கன்னு சொல்லப்பா, உப்பு கொடுக்க சொல்லலாலே. நீங்கள் வந்து உப்பை கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ கிருபையில் பலப்பட வேண்டும். எதில் பலப்படுறோம் இல்லையோ, அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரே எங்கள் சபைக்காக, எங்கள் ஊழியருக்காக,
எங்கள் ஒட்டடச்சத்திர பட்டணத்துக்காக விழுந்து கடந்து ஜெபம் பண்ணி ஓ எங்களுக்கு கிருபை வேணும், எங்கள் சபைக்கு கிருபை வேணும், எங்கள் ஊழியருக்கு கிருபை வேணும்னு சொல்லி கிருபைக்காக காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறதாலே அந்த கிருபைக்காக ஒரு பரிபூர்ண கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சபை ஒரு மிகுந்த சபையா, ஒரு பெரிய சபையா உங்கள் சபையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம சபை, இந்த ஒட்டடச்சத்திர பகுதி சபை பெரிய சபையாக மாறணும்னு என்ன செய்யணும்? முதலாவது மிகுந்த பலமாக இருக்கணும். ரெண்டாவது மிகுந்த கிருபை. மூன்றாவது சோதரர் இன்னும் 2 காரியம். எத்தனை மணிக்கு முடிக்கணும் சார்? 9 மணிக்கு. இன்னும் 2 காரியத்தை நாம் சொல்லி முடிப்போமாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 5வது வசனம். விட்டான். ஐயா, மிகுந்த பயம் உள்ள சபையாய் எங்கள் சபை மாற வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சபையாய் மாற வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே நான் தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இன்னும் நான் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கிறேனா? தேவனுக்காய் உண்மையாய் நான் வாழ்கிறேனா? நான் கொடுக்கிறதுல, நான் ஜெபிக்கிறதுல, நான் ஊழியக்காரருக்கு நான் தோள் கொடுக்கிறதுல, எல்லாவற்றிலையும் நான் கர்த்தருக்கு பயந்து நேர்த்தியா உண்மையா நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் தேவ சபையில் வந்து பொதுவாய் கொடுத்து அனுபவித்த ஒரு மகிமையை இவர்கள் திருடி விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவ சபையில வந்து கொடுத்து, தேவ சபையில வந்து ஜெபித்து, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லாருமே ஒரு கிருபா பாத்திரமா இருக்கிறோம். இந்த கிருபா பாத்திரத்தில் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் நம்மை நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள் வர வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5:11 சபையாருக்கும் யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையாரே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது திருச்சபையிலே நான் தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுவது யார்? சபையா, சமுதாயமா? சமுதாயம் தான் பயப்படுது, சபை பயப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்கள் இயேசு கோயிலுக்கு போகணுன்னா பரிசுத்தமாக இருக்கணும்யா, உண்மையாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது என்று சமுதாயம் சொல்லுகிறது. சபையோ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? துணிகரமான பாவங்கள், அப்புறம் மறைவான, அல்லேலூயா சொல்லுங்களேன், பிள்ளையிலேயே இயேசுவின் நாமத்தில் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். மறைவானது துணிகரன் சொல்லி போகக்கூடாது. அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு பயப்படுகிற பயம் வர வேண்டும். இன்னைக்கு அநேகர் சத்த செய்தி தான் கொடுக்குறாங்க, சத்து இல்லாத செய்தி. என்ன செய்தி? இயேசு உங்களை நேசிக்கிறார், அன்பாக இருக்கிறார், உங்கள் பாரங்களை நீக்குகிறார். உண்மைதான், இயேசு நம்மளை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார், நம்ம இரக்கமாக இருக்கிறார், உண்மைதான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது 3:19 வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன். என்ன சொல்லுகிறது? வசனத்தை வாசிங்க.
நான் யாரை நேசிக்கிறேனோ, யார் மேல் அன்பு கூறுகிறேனோ அவர்களை நான் என்ன செய்கிறேன்? கடிந்து கொண்டு அவர்களை நான் என்ன செய்கிறேன்? சிட்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையாயிரு, மன திரும்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படாதபடிக்கு இருக்கிற இன்னும் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு கிரியையை நமக்குள் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படும் போது அந்த சபை ஒரு பெரிய வளர்ச்சி உள்ள சபையாய் மாறும், ஒரு பிரமாண்டமான சபையாய் மாறும், ஒரு மெகா சபையாய் அது மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 39, 40, 41 வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39. குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்ன செய், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி என்ன செய்தான்? அவர்களை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ சிலுவையிலே தொங்கி பாவத்தினால ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். எனக்கு உடனே இந்த சத்தியத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, இயேசுவோடு கூட 2 பேர் இருக்கிறாங்க. பக்கத்தில் 2 கள்ளன் இருக்கிறார்கள். இதில் ஒருவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு பயப்படுகிறான். ஒருவன் தேவனுக்கு பயப்படவில்லை. ஒருவன் தேவனுக்கு பயப்படாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் 39க்கு முன்பதாக நீங்கள் வாசிக்கும் போது அங்கே கீழே நின்று கொண்டிருந்ததானே அங்கே ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். 35ல் அவளோட கூட அதிகாரிகளும் அவர்களை இகழ்ந்து போர்ச்சவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணினார்கள். லத்தீன் அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை, அதாவது இயேசுவின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன் தேவனுக்கு பயப்படுகிறான், ஒரு கள்ளன் தேவனை இகழுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் பக்கத்தில் இல்லாத, இயேசுவுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கட்டும், சபைக்கு வெளியே உள்ளவர்களாக இருக்கட்டும், சத்தியம் தெரியாதவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இகழ்வார்கள், அவர்கள் குறை சொல்லுவார்கள், குற்றம் சொல்லுவார்கள். அவர்களுக்குள்ளே தேவ பயம் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனின் பக்கத்தில் இருக்கிறோம். இயேசுனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்கிறோம். தேவ உபதேசத்துக்குள் இருக்கிறோம், சத்தியத்துக்குள் இருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிற நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். என் கூடவே இரும் ஆண்டவரே, ஓ இயேசுவே அப்படிங்கிறோம். நம்ம அப்படிதானே பாடுறோம். நம்ம கூடவே இருக்கிறவங்க தேவனுக்கு பயந்து இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாய்மாலெல்லாம் இருக்கக்கூடாது நமக்குள்ளே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 13லிருந்து 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே 3 முறை ஐயோ 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 என்று சொல்லுகிறது. நம்ம ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது? விளம்பரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் மாயமாலமாக இருக்கக்கூடாது. நாம் தேவனை உண்மையாய் நேசிக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாய் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாயக்காரனே
உனக்கு என்ன செய்யப்படுகிறது? மாய்மாலம் நமக்குள் வரக்கூடாது. நடிக்கிற குடங்கள் நமக்குள் வரக்கூடாது. இரு மனம் உள்ளவன் நிலையற்றவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கலப்பையில் கை வைத்து விட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரே வாயிலிருந்து நமக்கு என்ன வரக்கூடாது? துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபை, இந்த ஒற்றள சத்திரம் ஏற்று சபையில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக உண்மையாய் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை இழந்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி விட வேண்டியவைகளை விட்டு நடுங்க வேண்டிய காரியங்களை நடுங்கி அவருக்கு உண்மையாய் தேவனையே ஆராதிக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய சபை அது நிச்சயமாய் அது பெருகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெருகுங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமாக நம்ம சபை பெருகும். ஆமென். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், பெரிய சபையா மெகா சபையா பிரம்மாண்டமான சபையாக மாறணும்னா 3 காரியம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும்? மிகுந்த பலனாக இருக்கிறேன். 2வது, தேவனுடைய பரிபூர்ண கிருபையை பெற்றவனாக இருப்பேன். 3வது, மிகுந்த பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் மிகுந்த பயம். நாம் மிகுந்த பலமா மிகுந்த கிருபையா மிகுந்த பயமா இல்லைன்னா என் சபை மிகுந்த பெரிய சபையாக இருக்காது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது, நம்ம சபை பெரிய சபையாக மாறணும், மிகுந்த பெரிய சபையாக மாறணும்னா நம்ம தேவனுக்கு பலனோடு இருக்கணும், கிருபையோடு இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். 4வது ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்களேன். எங்கள் சபை மெகா சபையாய் ஒரு பெரிய சபையாய் மாற வேண்டுமானால் நாங்கள் பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். இல்லையா சொல்லுங்களேன். இந்த தலைவலி ஜோம் ஒன்றும் சரியாயிட்டு, இந்த கால் வலி சரியாகி போச்சு, ஆமாம் இந்த இருமல் சரியாயிடுச்சு, இந்த காரியங்கள்லாம் மாறி ஒரு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் சபைகளுக்குள்ளே நடக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்களேன். பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் சபைகளுக்குள்ளே நடக்க வேண்டும். அற்புதங்களை செய்கிறதில் நம்முடைய தேவனுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே அழகாய் இந்த பாடலை பாடுகிறார். யாத்திராகமம் 15:11 என்ன பாடுகிறார்? யாத்திராகமம் 15:11 ஆசையுங்க. தேவன் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை இந்த பகுதிகளிலே செய்ய அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சுகமளிக்கிற வரங்களை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே பிசாசுகளை துரத்தக்கூடிய வரங்களை எனக்கு தாரும், பெரிய வியாதி உள்ளவர்களை எல்லாம் சுகமாக்கி அவர்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எங்கள் சபை உபவாசித்து ஜெபம் பண்ணி நாங்கள் எங்கள் சபைகளிலே கண் தெரியாதவர்களுக்கு பார்வையடைய, காது கேளாதவர்களுக்கு பார்வையடைய, பிறவி சப்பானியானவர்கள் எழுந்து நடக்க, பல வருடங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்க, திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாக, பிரிவினையோடு குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சமாதானமாய் மாற, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க, சமாதானமே சந்தோஷமே இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு
சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு சபையாக எங்கள் சபை ஒரு பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை பார்க்கிற சபையாய் மாற வேண்டும். நல்ல கையை தான் தட்டுங்களேன் கொஞ்சம் அப்படியே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக இருக்க வேண்டும். ஒரு வாலிபனை கட்டாயப்படுத்தி இன்னைக்கு நீங்கள் சபைக்குள்ளே வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. ஒருவர் கூப்பிட்டு போன உடனே அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் சபைக்குள்ளே வந்தார் வாலிபர். பக்கத்தில் உள்ள ஒரு வாலிபர் உற்சாகத்தோடும் மனபாரத்தோடு அந்த வாலிபர் அழைத்து கொண்டு வந்தார். அவர் அங்கே பாடல் ஆராதனை செய்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த வாலிபர் 2 காரையும் பொத்திட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? வெரி குட். 2 காரையும் பொத்திட்டார். பொத்தின உடனே சவுண்டு என்ன செய்யலை, உள்ளே போகலை. இவன் வீம்புக்குனே கையை தட்டாமல், ஆராதிக்காமல், ஆமாம் காது கேட்காம மந்தமாக இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணினார்னா ஒரு கொசுவை வர வச்சிட்டாரு. கொசுவை வர வச்சு மூக்குக்குள்ளே என்ன செய்ய வச்சிட்டாரு. இப்போ என்ன செய்யணும்? 2 காதிலிருந்து கையை எடுத்து இப்படி அசைச்சாதான் என்ன செய்ய முடியும்? ஆமாம், கொசுவை விரட்ட முடியும். இப்போ விரட்டுறாரு. அங்கே ஊழியக்காரர் சொல்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். நம்மளை தான் சரியாக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி காது உள்ளவன் கேட்டார். அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான் இயேசுவின் நாமத்தினால. நல்ல உற்சாகமாக நல்ல கையை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொசுவெல்லாம் ஆண்டவர் அனுப்பால விடிக்கு எழிலே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக நல்ல தைரியமாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கையை தட்டி தான் நல்ல உற்சாகமாக ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை எங்கள் சபைகள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஒரு பெரிய அற்புதங்கள் இல்லை? எத்தனையோ தேவாலயங்களுக்கு முன்பதாக, எத்தனையோ தேவாலயங்களை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டு அற்புத அடையாளங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சபைகளுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்கள் இல்லை? குழு மனப்பான்மை இல்லை. என்ன இல்லை? குழு, ஒரு சபையாய் சேர்ந்து, ஒரு ஆண்களாய் சேர்ந்து, ஒரு பெண்களாய் சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த வியாதி உள்ளவனை சந்தித்து இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை பார்க்காம நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஒரு குழு மனப்பான்மை, ஒரு மனப்பான்மை. மிகுந்த ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னார். 2 அம்மா போனாங்க, எஸ்தர் அம்மா, மேரி அம்மா. ஒரு வியாதி உள்ளவர்களை சந்தித்து ஜெபம் பண்ணும்படி போனார்கள். அந்த வியாதி உள்ளவர்களை சந்தித்து ஜெபம் பண்ணும் போது இந்த மேரி அம்மா முதலாவது ஜெபம் பண்ணுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மேரியாகிய நான் இப்பொழுது இந்த வியாதியஸ்தருக்கான ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர் சுகமடைய வேண்டும். பின்பு ஒருத்தி வருகிறாள், எஸ்தர் வருகிறாள். அவ ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கக்கூடாது. அடுத்து இந்த மேரி அம்மா ஜெபம் பண்ணி போயிட்டதுக்கு அப்புறம் இந்த எஸ்தர் அம்மா ஜெபம் பண்ணுது. அந்த மேரி அம்மா என்னத்தை ஜெபம் பண்ணாலும் தெரியாத ஆண்டவரே, இப்போ நான் எஸ்தர் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணுவது இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கணும். எத்தனை மேரி அம்மா வந்தாலும் எஸ்தர் அம்மா வந்தாலும் இப்படிப்பட்ட குணமாக இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் அற்புதம். ஏங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரே மனமா ஒரே சிந்தையா இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு பேதுரு யோவான்னு சொன்னார்கள், எங்களை நோக்கி பார், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடப்பாயா என்று சொல்லி ஆண்களாய் சேர்ந்து பெண்களாய் சேர்ந்து ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை சந்தித்து வியாதியஸ்தர்களை அழைத்து கொண்டு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை நடக்கும் பொழுது, ஆராதனை முடிந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை ஒரு பார்த்து ஒரு பெரிய அற்புதமுள்ள சபையாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்குமானால் இந்த சபை ஒரு பெரிய சபையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் பெரிய அற்புதங்கள் நடக்கணும் அப்பா, பெரிய அற்புதங்கள் நடக்கணும் ஐயா. இந்த ஒட்டகச்சத்திர பகுதிகளில் ஒரு மரித்து போன ஒருவர் அந்த சபைக்கு கூப்பிட்டு போனோம், அவர் உயிரோடு கூட எழும்பினார்.
ஐயா ஐயா, அநேக நாட்களாய் நடக்க முடியாதவர், அநேக நாட்களாய் பேச முடியாதவர், அநேக நாட்களாய் செயல்படாதபடிக்கு இருந்ததாலே அந்த எல்லா அவைகளையும் அந்த சபையில் இருந்ததாலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் அவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய அற்புதங்களை பார்க்க வேண்டும் சபை. இந்த பெரிய அற்புதம் நடக்காததற்கு காரணம் என்னன்னா சுய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுய மகிமை வரக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:12 அங்க என்ன சொல்லுகிறது? பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது நாங்கள் அற்புதத்தை நாங்கள் நடக்கவில்லை. நாங்கள் நஸ்ரலாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டினோம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்து போனார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் முறிந்து விழுந்து போவதில்லை. நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுய மகிமை, சுய சக்தி, சுய பக்தி எங்களை விட்டு அகன்று போவதாக. ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் சபையாய் சேர்ந்து சபையாய் ஊழியம் செய்து சபையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஒரு பெரிய அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு பெரிய அற்புதங்கள் நடந்ததற்கு காரணம் விசுவாசம் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:8 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:8 வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவளாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, எங்கள் சபை ஒரு பெரிய அற்புதங்களா அதிசயங்களை பார்க்கணும்னா இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளேயும் விசுவாசத்தின் அளவு வர்த்திக்க பண்ணுவீராக, வர்த்திக்க பண்ணுவீராக. விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் அதிகரிக்க பண்ணுவீராக. விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவீராக. விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவீராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். 19 வயசில் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நான் நாமக்கல் பகுதிக்கு நான் சென்றேன். நாமக்கல் பகுதிக்கு நான் சென்றபோது 19 வயதில் ஊழியத்துக்கு சென்றபோது என்னுடைய தாயார், பலவீனமாக இருந்ததான தாயார், நன்கு கவனியுங்கள், பலவீனமாக இருந்ததான தாயார் உட்கார்ந்து கொண்டிருந்ததான அந்த சேரிலிருந்து அப்படியே கீழே விழுந்து அவர்கள் தலையிலே ஒரு பெரிய காயங்கள். என்னுடைய தகப்பனார் அந்த டைல்ஸ் பாக்ஸை இறக்கும் போது அது அப்படியே எங்களுடைய தகப்பனாருடைய காலில் விழுந்ததுனால காலில் அடிபட்டு, ஓ ஸ்தோத்திரம், காலில் ஒரு பெரிய வீக்கம். என்னுடைய மூத்த அண்ணன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார் விருத்தாச்சலம் பகுதியில். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு தீ குளித்து விட்டு, எப்படி பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு தீ குளித்து விட்டு ஊழியக்காரராக இருக்கிறதான எங்கள் அண்ணன் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து தீ குளித்து போய் அந்த பொண்ணு இறந்து விட்டாள். திருமணமாகி 2-3 மாதங்களாய் 2வது அண்ணனுடைய குடும்பங்களிலே அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து, ஓ சோதரங்களுடைய அண்ணனுடைய மனைவி நான் இங்கே வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அண்ணனை விட்டு போய்விட்டார்கள். தாயாருக்கு தலையில் ஒரு பெரிய அடி, தகப்பனார் கால் வீக்கம், மூத்த அண்ணன் குடும்பம் திகைத்து போயிருக்கிறது, 2வது அண்ணன் குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. டோட்டல் குடும்பமே அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறது. 19 வயதில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நாமக்கல் பகுதிக்கு போனேன். அப்போ என் தாயார், என் தகப்பனார் சொன்னார்கள், நீ ஊழியத்தை விட்டுட்டு என்ன செய், ஊழியத்தை விட்டுட்டு தூத்துக்குடிக்கு வந்துடுறாயா அப்படின்னு கேட்டாங்க.
தூத்துக்குடிக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா நீங்கள் தானம்மா என்ன வந்து ஊழியத்துக்கு வந்து அனுப்பி? இல்லையா, குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது. நான் அந்த நாட்களில் நான் தியானித்து கொண்டிருந்த வேத பகுதி தானியேல் புஸ்தகம். சாத்ராக், யார்? மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க விட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை வணங்க மாட்டோம். எனக்குள்ள அன்னைக்கு ஒரு பெரிய வைராக்கியம். அந்த நாமக்கல் சபையில் அந்த ஸ்டேஜில் போய் முன்னாடி போய், என் குடும்பமே அழிந்து போனாலும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுட்டு அந்த நாமக்கல் பட்டணத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு இருந்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை நாங்கள் பார்ப்போம். எங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஒருபோதும் நாங்கள் அவிசுவாசம் உள்ள மனுஷனாய் நாங்கள் மாற மாட்டோம். எங்கள் சபை ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கும் வரை, எங்கள் சபையில் ஒரு பெரிய அதிசயங்கள் நடக்கும் வரை, எங்கள் சபையில் ஒரு விடுதலை நடக்கும் வரை, எங்கள் சபையில் அநேக ஜனங்கள் அதிசயத்தை பார்க்கும் வரை நாங்கள் விட மாட்டோம் எங்கள் விசுவாசத்தை விட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மெகா சபையாக, ஒரு பெரிய சபையாக, ஒரு பிரமாண்டமான சபையாக இந்த ஒற்றை நட்சத்திர சபை மாற வேண்டுமானால் கர்த்தர் இன்றைக்கு 4 காரியத்தை பேசியிருக்கிறார். மிகுந்த பலமுள்ள சபையாய் நீங்கள் மாற வேண்டும், மிகுந்த கிருபையுள்ள சபையாய் மாற வேண்டும், கர்த்தருக்கு மிகுந்த பயம் உள்ள சபையாய் மாற வேண்டும், மிகுந்த அற்புதங்களை நடப்பிக்கிற சபையாய் மாறும்போது இந்த சபையை ஒரு பெரிய மெகா சபையாய், பிரமாண்டமான சபையாய், பெரிய சபையாய் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கையை தட்டிதான் எல்லாம் நல்ல ஜெபமன்னங்களை ஒரு மிகுந்த பலமுள்ளவர்களை நாங்கள் மாறுவோம், மிகுந்த கிருபையுள்ளவர்களை மாறுவோம், மிகுந்த பயப்படுபவர்களை மாறுவோம், மிகுந்த அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களை மாறுவோம். எல்லாம் அப்படி இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்போமாக. எல்லாம் எழுந்து நின்று எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் எழுந்து நின்று எல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ண போகிறீங்க. நல்ல ஒரு 5 நிமிடம் நல்ல ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னு அந்த வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு போயாதபடி அதை நடைமுறைப்படுத்தணும். எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவனுடைய சபையை பெரிய சபையாய் அவர் மாற்ற போகிறார். அதுதான் நம்முடைய வைராக்கியமாக இருக்கிறது. அதுதான் எல்லா வாய்களை திறந்து நாங்கள் மிகுந்த பலமுள்ளவர்களாய் மாறுவோம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. இது பேச்சில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. இருதயம் கிழிக்கப்பட வேண்டும், இருதயம் கிழிக்கப்பட வேண்டும், இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்களே குறை சொல்லிக் கொண்டு ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, பின்வாங்கி போன காரியங்களை குறை சொல்லிக் கொண்டு ஓ தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்பாலபடிக்கு, செவிக்காலபடிக்கு, வேதங்களை வாசிக்காலபடிக்கு, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொல்லாதபடிக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்காலபடிக்கு இருந்தவைகள் இயேசுவின் நாமத்தினாலே இனி எங்களை விட்டு விலகி இனி நாங்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் மிகுந்த பலத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல வாய்களை தர கர்த்தரை பயன்படுத்துங்க. ஓ ராகாவா ராகாவா லவா, ஓ ரிபாபா ஷகாமா ராகாலா தரது யாகலவா. நல்ல விட்டு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல விட்டு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஒரு பெரிய அசைவை நாங்கள் பார்ப்போம். ஓ பெரிய அறுவடையை நாங்கள் பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளே ஒரு பரிபூர்ண கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூரண கிருபை உண்டாவதாக. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அவர் அதிக கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அதிகாலைகளை நோக்கி அவரை கூப்பிடுங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூரண கிருபை எங்களுக்கு தருவீராக. அப்பா, ஒரு பரிபூரண கிருபை எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்க சபை ஒரு கிருபையுள்ள சபையாய் மாறும், கிருபையுள்ள சபையாய் மாறும். அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள், ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த ஒற்றை நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். எப்படி தெரியுமா கொண்டு வருவார்?
இங்க இருக்கிற மகிமையை பார்த்து, இங்க இருக்கிற கிருபையை பார்த்து அதை கண்டு ஓடி வருவார்கள். தேவ பிள்ளைகளே, உங்க கிருபை மற்றவர்களை பிடித்து இழுக்க வேண்டும். இங்க நடத்துகிற ஆராதனை கிருபையா இருக்குது, இங்க பிரசனமா இருக்கிறது, இங்க ஆராதனை அவ்வளவு மகிமையா இருக்கிறது, இங்க தேவனுடைய வார்த்தை அவ்வளவு அற்புதமா இருக்கிறது. இது ஒரு கிருபை பெற்ற சபை, இது ஒரு கிருபை பெற்ற சபை. இந்த பட்டணத்துக்கு தெரிய வர வேண்டும், பட்டணத்துக்கு தெரிய வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும், ஒரே இருதயமாய் மாற வேண்டும், ஒரே சிந்தையாய் மாற வேண்டும். ராகாபா ராகாபா லாதாரா தியாக்க தரபோ தியாக்க தனமா. அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு பயப்படுவோம். சொல்லுங்களேன், நாங்கள் தேவனுக்கு பயந்து வாழுவோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்கிறதான காரியங்கள், அவர்கள் இகழுகிறார்கள், அவர்கள் தூரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ இயேசுவின் பக்கத்தில் இருக்கிறோம். அவரோடு கூட பழகி நாங்கள் சமாதானமாக இருப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு நன்மை வரும். அவரோடு உறவு கொள்ளும்படி வருகிற பிள்ளைகளை, அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற வருகிற பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். இந்த சபை தேவனுக்கு பயப்படுகிற சபையாய், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சபையாய், அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் உபதேசத்துக்கும் பயந்து நடக்கிற சபையாய் மாற வேண்டும். கடைசியாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்க சபையில பெரிய அற்புதம் நடக்கணும், பெரிய அற்புதம் நடக்கணும், ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த ஒட்டல சத்திர பகுதியில் தீராத வியாதியில் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் அழைச்சி கொண்டு வாங்க. எங்கள் சபையில் அற்புதம் நடக்குது, எங்கள் சபையில் அதிசயம் நடக்குது. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுறோம். உள்ள வரும்போது பலவீனத்தோடு வந்தவன் வெளியே வரும்போது, வெளியே போகும்போது கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு போனான். இப்போ துள்ளி குதித்து ஓடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஒருவர் உங்க சபையில் அற்புதத்தை பெற்றா, இந்த ஒட்டல சத்திர பகுதியில் தெரு தெருவா கிராம கிராமம் போய் இந்த சபையை பிரசவப்படுத்துகிற அளவுக்கு தேவன் நாம மகிமைப்படும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நம்ம சபை வளர்வதற்கு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. திரும்ப ஒரு முறை சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறோம், நீங்க இல்லாம வேற யாரும் இல்லை ஆண்டவரே. தரிசனங்களை தந்தவர் நீர் ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, இந்த இடத்திற்கு கொண்டு வந்து ஒரு சபையை ஆரம்பிக்க உதவி செய்தவர் நீர் ஆண்டவரே. உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்க தான் ஒரு அற்புதத்தை செய்யணும்பா. நீங்க தான் இந்த ஜனத்தின் நடுவிலே நீர் உலாவி இந்த இடத்துல ஒரு பெரிய ஆணையத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யணும்பா. எங்க நீதியை அல்ல, எங்க திறமையை அல்ல, உங்க அளவிட முடியாத அந்த கிருபையை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பெருக செய்யும், நீர் எங்களை பெருக செய்யும், நீர் எங்களை பெருக செய்யும். எங்க சபை பெருகட்டும்பா,
அன்னைக்கு தாவீது தனக்கென்று ஒரு ஆலயத்தை, வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பாமல், நான் மச்சுப்பாவின வீட்டில் இருக்கிறேன், நான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ ஒரு அற்பமான ஒரு இடத்துல இருக்கிறது, நான் முதலாவது தேவனுக்கொண்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி அவன் தேவனை குறித்த ஒரு நோக்கத்தோடு இருந்தானே. இன்னைக்கு அந்த நோக்கம் உங்களுக்குள்ள வரட்டும். என் சபை பெருகட்டுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, இந்த பெருக்கத்தின் ஊழியத்தில் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு கீழ்ப்படிந்தலோடு கூட ஆண்டவரே, அற்புதங்களை என் மூலமாய் செய்யத்தக்க ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, என் மூலமாய் ஆண்டவரே சபைக்குள்ள 10 குடும்பங்களாவது வரட்டும்பா. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரே 10 குடும்பத்தையாவது நான் ஆயத்தப்படுத்தி உள்ள கொண்டு வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பட்டணம் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய ஆவலா மாறட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க, இந்த சபை வளர்ச்சிக்கு என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்றவங்க உங்க 2 கரங்களை உயர்த்துங்க. ஒருவேளை நீங்க மற்ற சபைக்கு போகிறவரா இருந்தாலும் அந்த சபையில ஒரு வளர்ச்சி உங்க மூலமா உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிறவங்க உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அடையாளம் காட்டுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் சபையின் வளர்ச்சிக்கு என்னை பயன்படுத்துங்க. என் பங்கு இருக்கணும்பா. கிருபையில நல்ல பிதாவே, உடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோப்பா. அருமையான தாசனை கொண்டு எங்கள் சபைக்கு ஏற்ற வார்த்தையை நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பலமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. இருக்கிற பலன் அல்ல ஆண்டவரே, இன்னும் அதிகப்படியான பலன், ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஓட கர்த்தர் உதவி செய்யும். கிருபையில பெருக உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகட்டும். ஆண்டவரே, நிர்விசாரங்கள் மாறற்று இயேசுவின் நாமத்தில். கர்த்தரை அவருடைய சமூகத்தை நாட கர்த்தர் உதவி செய்யும். அற்புதங்களுக்காக காத்திருந்து ஜெபித்து அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற ஒரு சபையாய் நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும். பேச நம்முடைய மகனை கொண்டு நாளைய தினத்தில் பேச வேண்டிய காரியங்களை கர்த்தர் நீர் பேசுவீராக. அநேகர் உணர்வடைய கர்த்தர் உதவி செய்யும். ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒரு மாறுதலை கட்டளையிடும். ஆண்டவரே, கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.